Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science historyல் இருக்கிற first lesson ஓட book back long answers discuss பண்ணலாம். The first question, discuss the main causes of the first world war. அப்போ முதலாம் உலகப் போர் வெடித்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? European alliances and counter alliances. European alliancesனா ஐரோப்பிய கூட்டணிகள், அதுல இருந்த நாடுகள், கூட்டணியா இருந்த நாடுகள். கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னா அதற்கு எதிரா இருந்த எதிர்கூட்டணி நாடுகள், அதுதான் வந்து கவுண்டர் அலையன்சஸ். In 1900, 5 of the European great powers were divided into 2 armed camps. அப்ப 5 மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ் ரெண்டா பிரிஞ்சிருந்தது. into 2 armed camps அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சிருந்தது. ஆர்ம்டு அப்படின்னாலே ஆயுத முகாம்கள் தான். அப்ப ஆயுத பலத்தோட ரெண்டு அணியா பிரிஞ்சிருந்தது. ஒன் கேம்ப், ஒரு தரப்பு வந்து கன்சிஸ்டட் ஆஃப் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னா முக்கியமான மையமான நாடுகள் அப்படிங்கறது சென்ட்ரல் பவர்ஸ். என்னென்ன அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இது ரெண்டுமே ஒரே கண்ட்ரி தான். இப்ப தனியா பிரிஞ்சிருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே ஆட்சியின் கீழே இருந்த ரெண்டு தனித்தனி ஸ்டேட்டுக. அண்ட் இட்டாலி. அப்ப ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலி, இந்த மூணும் ஒரு அணியில இருந்தது. தே ஃபார்ம்டு ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னா 3 நாடுகள் ஒன்றா இருந்த ஒரு குழு. அலையன்ஸ்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்லியா ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. இன் 1882, the understanding was that Germany and Austria would help each other. அப்ப ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இதுல இருக்கிற புரிதல். ஓகே, த அதர் கேம்ப், இன்னொரு அணியில பிரான்சும் ரஷ்யாவும் இருந்தாங்க எதிர்த்தரப்புல. Their alliance was formed in 1894 with the promise of mutual help if Germany attacked either of them. அப்ப பிரான்சவோ ரஷ்யாவோ ஜெர்மனி அட்டாக் பண்றதுக்கு தாக்கறக்கு முற்பட்டால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கறது தான் பிரான்சுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உடன்பாடு. The Anglo-Japanese alliance prompted France to seek an alliance with Britain. அப்ப ஆங்கிலோவும் ஜப்பானும் ஒன்னா சேர்ந்தது வேற, பிரான்சுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவரை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம், ஆர்வம் வரும் இல்லையா? அதனால பிரிட்டனை நாடி போச்சு பிரான்ஸ். This resulted in Entente cordiale between France and Britain. அப்ப பிரான்சும் பிரிட்டனும் ஒன்னா சேர்ந்து Entente cordiale அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துகிட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ? 1904ல. பிரிட்டன் சப்சிக்வென்ட்லி, அதுக்கு அடுத்து உடனே reached an agreement with Russia and formed the triple entente of Britain, France and Russia. ரஷ்யாவும் பிரான்சும் முதல்லயே ஃப்ரெண்ட்ஸுங்க, முதல்லயே அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. அப்ப பிரான்ஸ் கூட பிரிட்டன் ஒண்ணு சேருது. அதனால உடனே போய் ரஷ்யா கூடயும் பிரிட்டன் ஒண்ணு சேர்ந்துக்குது. ஓகேங்களா? அப்ப இது வந்து இந்த 3 ட்ரிபிள் ஆண்டன்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஃபைனலி இட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரிபிள் ஆண்டன்ட். அப்ப தனித்தனியா ஒன்னொன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிட்டனும் பிரான்சும் பிரிட்டனும் ரஷ்யாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியா ட்ரிபிள் ஆண்டன்ட் அப்படின்னு 3 கண்ட்ரிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருந்துக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிறாங்க. வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வயலண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே வன்முறையோட இருக்கிற ஒரு தேசியவாதம், வன்முறையான ஒரு தேசியவாதம். அப்ப இங்கிலாந்துக்கு ஜிங்காயிசம் அப்படின்ற ஒரு மிலிட்டரி ஃபார்ம் இருந்தது. அவங்க மிலிட்டரி ஃபார்ம், ராணுவ பெயர்னு வச்சுக்கோங்க. பிரான்சுக்கு ஷாவனிசம் இருந்தது, ஜெர்மனிக்கு குல்ட்ரன் இருந்தது. இப்ப இவங்களுக்கு இருக்கிற இந்த வன்முறைவாத தேசியவாதத்தினால போர் வெடித்தது. ஓகே, அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மனி. அப்ப ஜெர்மனி வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஆதிக்கத்தோட இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அக்ரெசிவ் அப்படின்னா ஆர்ப்பாட்டம், ஆக்ரோஷமா இருக்கிறது.
எம்பரர் கெய்சர் வில்ஹம் II வந்து ஜெர்மனி தான் வந்து உலகத்துக்கே லீடர், அதுதான் தலைமை, அதுதான் லீடரா இருக்கணும், வழி நடத்தி செல்லணும், அதுதான் சிறந்த நாடு அப்படின்னு அறிவிக்கிறார். Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. அப்ப ஜெர்மனி வந்து எப்பயுமே ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள, டிப்ளமசின்னா மற்ற நாடுகிட்ட அது வச்சிருந்த ரிலேஷன்ஷிப், உறவு முறை, அது எப்பயுமே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ஆதிக்க மனப்பான்மையோட இருக்கும். அப்புறம் அது வந்து தன்னோட நேவல் பேசஸ ரேப்பிடா ரொம்ப வேகமா கட்டுது. அப்ப நேவல் பேசஸ கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கப்பல் படை தளங்களை எல்லாம் விரிவுபடுத்துறாங்க, கப்பல்களை எல்லாம் பராமரிக்கிறது, புதுசா கப்பல்கள் கட்டுறது, அப்புறம் அதுக்கான பயிற்சி தர்றது, பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் மேம்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் கப்பல் படை ரிகார்டிங் ஜெர்மனி ஸ்டெப்ஸ் எடுக்குது. இத பாக்குற பிரிட்டன் என்ன நினைக்குதுன்னா, ஜெர்மனி வந்து அதோட கப்பல் படையை மேம்படுத்தினா கண்டிப்பா பிரிட்டனைத்தான் தாக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. therefore பிரிட்டன் embarked on a naval race. அப்ப இந்த ரேஸ்ல, இந்த கப்பல் கட்டுற போட்டியில பிரிட்டனும் குதிக்குது. பிரிட்டனும் தன்னோட கப்பல் படை வந்து மேம்படுத்துது, புதுசா கப்பல்களை கட்டுது. which heightened the tension between the two powers. அப்ப இது வந்து இரண்டு நாடுகளுக்கும் உள்ள ஒரு பகைமைய வளர்த்துது. ஓகே, ரெண்டு பேத்துக்குமே ஒரு பதட்டத்தை கொடுக்குது, பதற்றமாகறாங்க. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னாலே ஒரு பிடிக்காம இருக்கிறது, ஒரு கோபம், சுத்தமா ஆகாது, பகைமை அப்படிங்கறதெல்லாம் ஹாஸ்டிலிட்டி. பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரைவல்ஸ். அப்ப இவங்க முதல்லயே பழைய பகையாளிகள், முதல்லயே அவங்க ரெண்டு பேத்துக்கும் வம்பு வழக்கு சண்டை உண்டு, பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும். பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871. 1871ல நடந்த இவங்க ரெண்டு பேத்துக்கும், ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த போர்ல பிரான்ஸ் வந்து தோத்துருது, டிஃபீட்டட் அப்படின்னா தோத்துருது. அண்ட் லாஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லொரைன் டு ஜெர்மனி rankled in the minds of France. அப்போ 1871ல பிரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட தோத்து போயிடுது. அதுவும் அல்லாம ஆல்சேஸ் லொரைன்ங்கிற ரெண்டு இடத்த ஜெர்மனி பிரான்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கி ஆக்கிரமிச்சுக்குது. அப்ப பிரான்ஸ் வந்து ஆல்சேஸையும் லொரைனையும் இழந்துருது. இது வேற பிரான்ஸோட மனசுல ரொம்ப ஒரு பகைமை உணர்வோட வச்சிருக்கு, மன வருத்தத்தோட இருக்கு பிரான்ஸ். ஜெர்மன் வந்து மொராக்கோ பிரச்சனையில வேற தன் மூக்க நுழைக்குது. ஓகே, மொராக்கோ பிரச்சனையில ஜெர்மனிக்கு வேலையே கிடையாது. ஆனா வேணும்ட்டே ஜெர்மனி வந்து மொராக்கோ பிரச்சனையில தலையிடுறது வேற பிரான்ஸுக்கு ரொம்ப ஒரு கசப்பான உணர்வையும் கோபத்தையும் உண்டு பண்ணுச்சு. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பால்கன்ஸ். அப்ப பால்கன் பகுதியை யார் ஆக்கிரமிக்கிறது, அந்த இடத்து மேல யார் ஆதிக்கத்தை செலுத்துறதுங்கிற போட்டி பல நாடுகளுக்கும் இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலையில த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908, யங் டர்க் ரெவல்யூஷன் வந்து இந்த இயர்ல நடந்தது. provided both Austria and Russia with the opportunity to resume their activities in Balkan. அப்ப இந்த புரட்சி அப்போ ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் பால்கன் பகுதியில தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டாங்க, அது ஒரு நல்ல சான்ஸா எடுத்துக்கிட்டாங்க இந்த யங் டர்க் ரெவல்யூஷன் போது. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. அப்ப ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்திச்சு என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஆஸ்திரியா வந்து பாஸ்னியாவையும் ஹெர்சிகோனாவையும் ஒன்னா அனெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, முடிவு பண்றாங்க. இது வந்து செர்பியாவுக்கு ரொம்ப கோபம். இப்ப ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் ஆகாது, அவங்க ரெண்டு பேத்துக்கும் பழைய பகை உண்டு. அப்ப செர்பியாவுக்கு இது வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுச்சு. பாஸ்னியாவையும் ஹெர்சிகோவினாவையும் ஆஸ்திரியா கூட சேர்த்தக்கூடாது அப்படின்னு அது ரொம்ப இன்டென்ஸா எதிர்த்துச்சு. இன்டென்ஸ் ஆப்போசிஷன் அப்படின்னா அதி தீவிரமா எதிர்க்கிறது. ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃபர்ம் சப்போர்ட். அப்ப ஜெர்மனி ஆஸ்திரியா எல்லாம் ஒரே டீம் இல்லையா,
அப்ப ஜெர்மனி வந்து நேச்சுரலி ஆஸ்திரியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு, உதவிகரமா இருந்தது இந்த விஷயத்துல. The enmity between Austria and Serbia led the outbreak of war in 1914. அப்ப இவங்க ஆஸ்திரியாக்கும் செர்பியாக்கும் இருந்த பகைமையும் போர் வெடிப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்தது. இப்ப இந்த பால்கன்ஸ பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, பால்கன்ஸ்ங்கிற ஒரு நிலப்பரப்பு, ஒரு ஏரியா வந்து ரொம்ப இயற்கை வளம் மிகுந்த ஏரியா. அப்போ இந்த ஆதிக்கம் உள்ள எல்லா நாடுகளும் அந்த இடத்தை கைப்பற்றினா அங்க இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் தான் நாட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்து ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் போகக்கூடிய முக்கியமான வழித்தடமா இருந்தது. அப்ப அது மூலமா தன் தொழில்களை எல்லாம் மேம்படுத்திக்கலாம், போக்குவரத்தை ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால பால்கனை ஆதிக்கம் செலுத்துறது வந்து ரொம்ப முக்கியமா எல்லா இம்பீரியல் பவர்ஸும் நம்புச்சு. ஓகே, த பால்கன் வார்ஸ். அப்ப பால்கன் இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக நடந்த சண்டைகள், போர்கள். Taking advantage of the political and economical instability of the Turkish Empire, there were rivalries among Greece, Serbia, Bulgaria, and later Montenegro for the control of it. அப்ப டர்க்கிஷ் எம்பையர் வந்து ரொம்ப இன்ஸ்டேபிளா இருந்தது எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி. அப்ப அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் டர்க்கிஷ் அரசாங்கம், அரசாட்சி வந்து ரொம்ப இன்ஸ்டேபிளா இருந்தது, தள்ளாட்டத்தில் இருந்தது, மோசமான நிலையில இருந்தது. அண்ட் இந்த கண்ட்ரிகளுக்குள்ள ஜெர்மனி, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டனேக்ரோக்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள போட்டிகள் இருந்தது, பால்கன் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கும் ஆதிக்கம் செலுத்துறக்கும். இன் மார்ச் தே ஃபார்ம்டு த பால்கன் லீக். ஏன் நம்மளுக்குள்ள எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டுகள்லாம் பால்கன் லீக் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போட்டு ஒன்னா சேருது, ஒரு குழுவா சேருது. அப்புறம் த லீக் அட்டாக்ட் அண்ட் டிஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இன் த ஃபர்ஸ்ட் பால்கன் வார். அப்ப இந்த ஸ்டேட்டுகள்லாம் ஒன்னு சேர்ந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸ, டர்க்கிஷ் படைய 1912லயும் 1913லயும் டர்க்கிஷ் ஃபோர்ஸ தோற்கடிச்சிருது, அட்டாக் பண்ணி தோற்கடிச்சிருது. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் மே 1913, 1913ல லண்டன்ல ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுது. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன உருவாக்குறாங்கன்னா, a new state of Albania was created. அல்பேனியாங்கிற ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. அண்ட் த அதர் பால்கன் ஸ்டேட்ஸ், அதாவது இந்த கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டனேக்ரோ இவங்கெல்லாம் should divide up Macedonia between them. மேசிடோனியாவை நீங்கெல்லாம் பிரிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். The division of Macedonia, மேசிடோனியாவை பிரிக்கிறது did not satisfy Bulgaria. பல்கேரியாக்கு அது திருப்தி தரல, அது பிடிக்கல. பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். அப்ப பல்கேரியா வந்து செர்பியாவையும் கிரீஸையும் தாக்குது. பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். ரெண்டு பவர்களுக்கு நடுவுல பல்கேரியானால தாக்கு பிடிக்க முடியல, அதனால அது தோற்கடிக்கப்படுது. இப்ப இதுதான் செகண்ட் பால்கன் வார். இந்த செகண்ட் பால்கன் வார் ended with the signing of the Treaty of Bucharest in August 1913. அப்போ ஒரு உடன்படிக்கை போட்டு ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டு ஆகஸ்ட் 1913ல பால்கன் போர்கள் முடிவுக்கு வருது. இரண்டாம் பால்கன் போர் முடிவுக்கு வருது. இம்மிடியட் காஸ், அப்போ உலக போர் வருவதற்கான உடனடியான காரணம் என்ன, உடனடியா எதனால போர் வந்தது அப்படின்னா, the climax of to these events. இப்ப இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள இருந்த பகைமைகள்ல, வெடித்த போர்கள்ல, இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் முடிவா கடைசியா இந்த பால்கன்ஸ் அக்கர்டு செரஜேவா இன் பாஸ்னியா. செர்ஜேவாங்கிற ஒரு இடத்துல பாஸ்னியால பால்கன் பகுதியில ஒரு ஈவெண்ட் நடந்தது, ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு நடந்தது. On 28th June 1914, the Archduke Franz Ferdinand, Emperor of Austria-Hungary, அப்ப எம்பரர் ஆஃப் அதிபர், ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு அதிபர் ஆர்க் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படிங்கிறவரை
பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு பாஸ்னியன் செர்பு வந்து கொன்றார். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய பேரிழப்பு. ஓகே, ஒரு கண்ட்ரியோட அதிபரவே கொல்றாங்க, ஆர்க் டியூக் அப்படின்னா ரிலிஜியஸ் ஹெட்டும் கூட. ஆஸ்ட்ரியா saw this an opportunity to eliminate Serbia as an independent state. அப்ப செர்பியா தன்னிச்சையா ஒரு சுதந்திரமான ஸ்டேட்டா இருக்கக்கூடாது, இந்த காரணத்தை வச்சு அதை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு ஆஸ்ட்ரியா இதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிச்சு, இதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிச்சு, வாய்ப்பை எடுத்துக்கிச்சு. ஜெர்மனி தாட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஜெர்மனிக்கு எப்பயுமே ஆதிக்க மனப்பான்மை உண்டு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷனும் கூட. அதனால தான் தான் முதல்ல தாக்கணும்னு ஜெர்மனி நினைச்சது. அதனால ரஷ்யாக்கு எதிரா அது வந்து போரை அறிவிக்குது. எப்போ? 1 ஆகஸ்ட் அப்போ. The German violation of Belgian neutrality forced Britain to enter war. அப்படின்னா இப்ப பெல்ஜியம் வந்து ஒரு நியூட்ரலான கண்ட்ரி. அப்ப ஜெர்மனி வந்து பிரான்ஸை தாக்கணும்னா பெல்ஜியம் வழியா போனோம்னா ஈஸியா இருக்கும் ஜெர்மனிக்கு. அப்போ பெல்ஜியம் வந்து நியூட்ரலான கண்ட்ரி, யாரோடும் சாராத கண்ட்ரினாங்காட்டி ஜெர்மனிய வந்து அது வந்து உள்ள அனுமதிக்கல. பெல்ஜியம் வழியா போய் பிரான்ஸை தாக்கறதுக்கு பெல்ஜியம் அனுமதிக்கல. அதனால ஜெர்மனி வந்து பெல்ஜியம எதிர்த்துச்சு, அதை தாக்கறதுக்கு முற்பட்டுச்சு. இது வந்து பிரிட்டனுக்கு கோபம் வந்து பிரிட்டன் வந்து போருக்குள்ள எட்டி குதிச்சுது, போருக்கு தயாரானது. These are the multi reasons, complex situations that led to First World War. அப்ப இதெல்லாம் தான் நிறைய காரணங்கள், பல காரணங்கள், காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ், தீர்க்க முடியாத இல்ல சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு உலகத்தை இழுத்து சென்றது. Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. Treaty of Versaillesல ஜெர்மனிக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள், விதிகள், லீகல் கண்டிஷன்ஸ் என்னென்ன? Treaty of Versailles relating to Germany என்னன்னா, Germany was found guilty of starting the war and therefore was to pay the reparations for the losses suffered. அப்ப ஜெர்மனி தான் வந்து உலக போருக்கு காரணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. அதனால போர்னால உண்டான இழப்புகளுக்கெல்லாம் இழப்பீடு, நஷ்ட ஈடு ஜெர்மனி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாயிண்டோட மீனிங். ஓகே, ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டிரெக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. அப்ப இதற்கு காரணமாக இருந்த மைய நாடுகள், மிகப்பெரிய முக்கியமான பேரரசுகள் எல்லாமே வந்து போர் இழப்பீடுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, the German army was to be limited to 1 lakh people, 1 lakh men. அப்படின்னா ஜெர்மனோட மிலிட்டரியில 1 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு மேல இருக்கக்கூடாது, 1 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணப்பட்டுச்சு, வரையறைப்படுத்தப்பட்டுச்சு. A small navy was allowed. ஒரு சின்னதா ஒரு கப்பல் படைய வச்சுக்கலாம் ஜெர்மனி. The union of Austria and Germany was forbidden. அப்போ ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்னா சேர்றதுக்கு மறுக்கப்பட்டுச்சு. All German colonies became mandated territories under the League of Nations. அப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா நாடுகளோட சங்கம், தேசங்களின் சங்கம் இல்லைங்களா? அப்ப இந்த சங்கத்துக்கு கீழே தான் வந்து ஜெர்மனிய ஆதிக்கம் செலுத்திய காலனிகள், ஜெர்மனியோட காலனிகள் வந்து மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஆகணும், கட்டாயமாக இந்த தேசங்களின் சங்கத்துக்கு கீழே தான் வந்து ஜெர்மனியோட காலனிகள் வரணும், ஜெர்மனிக்கு அது சேராதுன்னு சொன்னாங்க. Germany was forced to revoke the Treaty of Brest-Litovsk with Russia. ரஷ்யா கூட அது போட்டிருந்த பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை ரத்து செய்ய சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரிதான் புக்காரெஸ்ட் வித் பல்கேரியா. அல்சேஸ் லொரைன், அந்த பிரான்ஸ் கிட்ட இருந்து ஜெர்மனியை ஆக்கிரமிச்சது இல்லையா, அந்த இடம் அல்சேஸ் லொரைனை பிரான்ஸுக்கே திருப்பி கொடுக்க சொல்லி சொல்லுச்சு இந்த ட்ரீட்டி. The former Russian territories of Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. அப்ப ரஷ்யாவோட டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து சுதந்திரம் அடைந்தது. பின்லாந்து, எஸ்டோனியா, லத்வியா அண்ட் லித்துவேனியா.
நார்தன் ஸ்லெஸ்விக் வாஸ் given to டென்மார்க். டென்மார்க்குக்கே ஸ்லெஸ்விக்கை கொடுத்துட்டாங்க, நார்தன் ஸ்லெஸ்விக்கை. அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டு பெல்ஜியம். சில மாவட்டங்களை எல்லாம் பெல்ஜியமுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. போலண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். போலண்ட் வந்து திரும்பவும் கட்டமைக்கப்பட்டது. ரீக்ரியேட்னா அது நிறைய போர்ல அழிஞ்சாங்காட்டி அதை திருப்பி உருவாக்கம் பண்ணினாங்க. த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்கிபைடு பை த ஆலிஸ். அப்ப ரைன்லேண்டை வந்து ஆலிஸ் எல்லாம் ஆக்கிபை பண்ணிக்கலாம், ஆக்கிரமிச்சுக்கலாம். ஆலிஸ்னா சகோதர நாடுகள் இல்லாட்டி ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரிஸ். அப்ப ரைன்லேண்டுக்கு சகோதர நாடுகள் வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. The area on the east bank of the Rhine was to be demilitarized. அப்போ கிழக்கு கரையில இருக்கிற ரைன் இருக்கிற இடத்துல மிலிட்ரி தளம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து ஆயுதமற்ற மிலிட்ரி இல்லாத ஒரு ஏரியாவா பண்ணினாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் லெனின். லெனினோட தலைமையில ரஷ்ய புரட்சி எப்படி நடந்தது அப்படிங்கறது இந்த கொஸ்டின். லெனின் வாஸ் born in 1870 near the middle Volga to educated parents. ஒரு படித்த பெற்றோர்களுக்கு மிடில் வோல்கால லெனின் 1870 பிறந்தார். Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way for freedom was through mass action. அப்ப கார்ல் மார்க்ஸோட கொள்கையினால ஈர்க்கப்பட்டவர் தான் லெனின். அதனால அவர் என்ன நினைத்தார்னா, ஃப்ரீடம், சுதந்திரம் வேணும்னா அது வந்து மாஸ் ஆக்ஷன்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பினார். மாஸ் ஆக்ஷன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுறது, மக்களே போராடுறது. ஓகே, லெனின் கெயின்ட் த சப்போர்ட் ஆஃப் அ ஸ்மால் மெஜாரிட்டி. ஒரு சின்ன பெரும்பான்மையான மக்கள் இனத்தை இவர் வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டார். அவங்களோட சப்போர்ட் இவருக்கு கிடைத்தது. அவங்க வந்து பால்ஷெவிக்ஸ். ஓகே, which became the Bolshevik party. அதை வந்து பால்ஷெவிக் கட்சின்னு பேர் மாத்தினாங்க. His opponents in minority, இவங்களும் வந்து குறைந்த பெரும்பான்மை இருக்கிற மக்கள் தான், அவங்க வந்து மென்ஷெவிக்ஸ். ஓகே, அப்ப லெனினோட கட்சி வந்து பால்ஷெவிக்கு, அவங்களுக்கு எதிர்ப்பான இருக்கிற கட்சி வந்து மென்ஷெவிக்ஸ். இப்ப இந்த போல்ஷின்ஸுவோ மென்ஷின்ஸுவோங்கிறது வந்து ஒரு ரஷ்யன் வேர்டு. இது வந்து இதே தான். பால்ஷின்ஸுவோன்னா மெஜாரிட்டின்னு அர்த்தம், மென்ஷின்ஸுவோன்னா மைனாரிட்டின்னு அர்த்தம். ஓகே, த சோவியத் வாஸ் டாமினேட்டட் பை மென்ஷெவிக்ஸ். அப்ப மென்ஷெவிக்ஸ் தான் வந்து சோவியத்ல ஆதிக்கத்தோட இருக்கிறாங்க. அந்த மைனாரிட்டி பால்ஷெவிக்ஸ் வேர் டிமிட் அண்ட் அன்டிசைடட். டிமிட்னா ரொம்ப பயந்தா மாதிரி இருக்கிறது, அன்டிசைடட்னா எதையும் யோசனையோடவே இருக்கிறது, செயல்பாட்டுல அவங்க இறங்குறவங்க கிடையாது. ஓகே, அதுதான் வந்து டிமிட் அண்ட் undecided. The situation changed in the with the arrival of Lenin. லெனின் வந்த உடனே பால்ஷெவிக்ஸ் கட்சியினரோட மனப்பாங்கு மாறுது. ஓகே, இந்த மாதிரி தயக்கமா, இந்த மாதிரி யோசனையா பயந்துட்டு இருக்கிற இந்த மனப்பாங்கு வந்து மாறுது. When the revolution broke out, ரஷ்ய புரட்சி வெடித்த போது லெனின் was in Switzerland. அவர் சுவிட்சர்லாந்துல இருக்கார். He wanted continued revolution. அப்ப புரட்சிங்கிறது வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். His slogan of all power for Soviet soon won over the workers leaders. அப்ப அவரோட ஸ்லோகன்னா ஒரு விளம்பர வாசகம், ஒரு போராட்ட கோஷம். ஓகே, அப்ப அந்த போராட்டத்துல அவர் திரும்ப திரும்ப என்ன கோஷம் போட சொல்றாருன்னா, ஆல் பவர் டு சோவியட்ஸ். அப்ப ரஷ்யன்ஸுக்கு மட்டுமே அனைத்து அதிகாரமும் உண்டு அப்படிங்கிறார். அது வந்து தொழிலாளர்கள் தலைவர்களுக்கு நடுவுல ரொம்ப பெரிய ஆதரவை பெருக்கி கொடுத்தது. The people were attracted by the slogan of bread, peace and land. அப்ப மக்களுக்கு பொதுவா என்ன வேணும்? சாப்பிடறதுக்கு உணவு வேணும், நிம்மதியான நல்ல வாழ்க்கை வேணும், அவங்க வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் இடம் வேணும். அப்போ அவரோட ஸ்லோகன், போராட்ட கோஷமே என்னவா இருந்ததுன்னா, பிரெட், பீஸ், லேண்ட் அப்படின்னு சொன்னார். அது வந்து மக்களுக்கு அது ரொம்ப பிடித்தது. அதனால மக்கள் வந்து லெனின்னால ஈர்க்கப்பட்டாங்க. The provisional government made two grave mistakes. Provisional governmentனா இடைக்காலமா தற்காலிகமாக இருந்த அரசு ரெண்டு மிகப்பெரிய தவறுகளை செஞ்சது. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, it postponed a decision on the demand for redistribution of land. அப்போ
நிலங்களை எல்லாம் பகிர்ந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கிற அந்த முடிவை, அந்த கோரிக்கையை, டிமாண்ட்னா அதெல்லாம் பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த முடிவை இது வந்து தள்ளி போட்டது. போஸ்ட்போன்ட்னா தள்ளி போட்டது ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். கவர்மெண்ட் டிசைடட் டு கண்டினியூ வித் த வார். அப்போ போரை தொடர்ந்துட்டே இருக்கணும்னு அரசாங்கம் நினைத்தது. அப்ப இது ரெண்டுமே மக்களுக்கு பாதகமான செயல்கள். மக்கள் இதனால மிகவும் கஷ்டப்பட்டாங்க. Frustrated peasant soldiers deserted their posts and joined those who had restored to land grabbing. அப்போ இந்த ஏழை விவசாயிகள்லாம் கோவப்பட்டு, ஃப்ரஸ்ட்ரேட்னா எரிச்சல் அடைந்து, அவங்களோட பதவிகளை, அவங்களோட வேலைகளை விட்டுட்டு அவங்க வந்து நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஓகே, நிலத்தை பிடுங்கி பிழைக்கிறவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கான நிலத்தை ரெஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. This intensified the rising in Petrograd led by Bolsheviks. அப்போ பெட்ரோகிராடுங்கிற இடத்துல வந்து மக்கள் வந்து பெருந்திரளா ஒரு எழுச்சி, ஒரு போராட்டம் பண்ணினாங்க. அதை பண்ணினது வந்து பால்ஷெவிக்ஸ் கட்சிக்காரங்க. ஓகே, பெட்ரோகிராட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு அழைக்கப்படுற ஒரு இடம். அப்போ வந்து ரஷ்யாவோட தலைநகரமா இருந்தது மன்னராட்சியின் போது. ஓகே, அதனால அது பொருளாதார ரீதியா தலைநகரமா இருந்தாங்காட்டி பால்ஷெவிக் கட்சிக்காரங்க அங்க கூடி ஒரு பெரும் போராட்டம் நடத்துறாங்க. The government banned Pravda and arrested all the Bolsheviks. Pravda அப்படிங்கிறது வந்து பால்ஷெவிக் கட்சியினுடைய ஒரு செய்தித்தாள். அதை வந்து இவங்க பேன் பண்ணிடுறாங்க. ஓகே, அது இனி வெளிவர விடாம பண்ணிடுறாங்க, தடை செய்திடுறாங்க. ட்ராட்ஸ்கி வாஸ் அரெஸ்டட். அப்ப பால்ஷெவிக் கட்சியுடைய தலைவர் ட்ராட்ஸ்கி அரெஸ்ட் பண்ணப்படுறார். Kerensky became the prime minister, leading a new coalition of liberals and moderate socialists. அப்ப கெரன்ஸ்கி வந்து பிரதம மந்திரியா ஆகிறார். எப்படின்னா ஒரு நியூ கோயலிஷன், ஒரு புது கூட்டமைப்பை உருவாக்குறார். ஓகே, ஒரு கூட்டணியை அமைக்கிறார். அது யார் கூடனா லிபரல்ஸ் கூடயும் மாடரேட் சோசியலிஸ்ட் கூடயும். லிபரல்ஸ்னா சுதந்திரமான கட்சி, அதுக்கும் மாடரேட் சோசியல்ஸ் அப்படின்னா மிதவாத சமூகவாதிகள், இவங்க ரெண்டு பேர்த்த ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி கெரன்ஸ்கி பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். Faced with an attempted coup, Kerensky tried in September to dismiss both the government and Soviet. அப்போ ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான சதிகளை ஃபேஸ் பண்ணின கெரன்ஸ்கி கவர்மெண்ட் அரசையும் சோவியத் மாநிலங்களவையிலையும் கலைக்கணும்னு முடிவு பண்றார். His attempt was frustrated by the Soviet and by the Bolsheviks. அப்ப சோவியத் மக்களையும் பால்ஷெவிக்ஸ் கட்சியினருக்கும் இது வந்து மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. டேக் ஓவர் பை த பால்ஷெவிக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். பால்ஷெவிக் பார்ட்டி இப்ப வந்து லெனினோட தலைமையில இயங்குது. டேக் ஓவர் அப்படின்னா அவர் எடுத்துக்கிறார், கட்சியை அவரு தலைமை வகித்து எடுத்துக்கிறார். இன் அக்டோபர் லெனின் பர்சுவேடட் த பால்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டி. அப்போ முக்கியமான அந்த பால்ஷெவிக் குழு கிட்ட லெனின் வந்து என்ன கன்வின்ஸ் பண்றாரு? பர்சுவேட்னா கன்வின்ஸ், ஒத்துக்க வைக்கிறது. ஓகே, டு டிசைட் ஆன் இம்மிடியட் ரெவல்யூஷன், உடனடியே நம்ம வந்து ஒரு புரட்சியை செய்யணும் அப்படின்னு அந்த பால்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டி, அந்த மையமா இருக்கிற முக்கியமா இருக்கிற அந்த குழு கிட்ட இவர் வந்து சமாதானப்படுத்தி அவங்கள புரட்சி செய்யறதுக்கு வழி நடத்துறார். ட்ராட்ஸ்கி prepared a detailed plan. அப்ப இந்த மாதிரி எந்த மாதிரி புரட்சி செய்யணும் அப்படின்னு ட்ராட்ஸ்கி வந்து நல்ல டீட்டெயிலா, ரொம்ப விலாவாரியா ஒரு திட்டத்தை வகுக்கிறார். On 7th November, the key government buildings, including the Winter Palace, the Prime Minister's headquarters, were seized by the armed factory workers and revolutionary troops. அப்ப நவம்பர் 7ஆம் தேதி முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்களை, வின்டர் பேலஸ் உட்பட, ஓகே, அது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம், பிரதம மந்திரியோட தலைமை அலுவலகம், அதையெல்லாம் முற்றுகையிடுறாங்க. ஓகே, சீஸ்ட் அப்படின்னா முற்றுகையிட்டு கைப்பற்றுகிறார்கள். பை த ஆர்ம்டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரி ட்ரூப்ஸ். அப்ப புரட்சிகரமான மக்கள் கூட்டமும் ஆர்ம்டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா
ஆயுதமேந்திய தொழிற்சாலை தொழிலாளர்கள் இவங்க எல்லாரும் போய் எல்லா முக்கியமான கவர்மெண்ட் ஆபீஸ்களையும் கைப்பற்றுகிறார்கள். On 8th November 1917, a new communist government was in office in Russia. அப்ப இந்த வருஷத்துல ஒரு புது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து ரஷ்யால ஆட்சியை பிடிக்குது. Its head this time was Lenin. இப்ப அரசாட்சியை பிடிச்சிருக்கிற தலைவர் வந்து லெனின். The Bolshevik party was renamed the Russian Communist Party. அப்போ பால்ஷிவிக் பார்ட்டி வந்து இப்போ ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பேர் மாத்தி வைக்கப்படுது. இது வந்து 1 மார்க்ல வர சான்ஸ் இருக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Lenin thought that the most important factor for fall of provisional government was its failure to withdraw from World War. லெனின் வந்து இந்த இடைக்கால கவர்மெண்ட் நான் ஆட்சி பிடிச்சது இல்லையா, இடைக்கால கவர்மெண்ட் அரசாண்டது இல்லையா, அதோட முக்கியமான வீழ்ச்சி அது வந்து உலக போர்ல இருந்து பின்வாங்காதது தான். போர்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருந்ததுனாலதான் இந்த இடைக்கால அரசாங்கம் வீழ்ந்தது அப்படின்னு அவர் வந்து நம்பினார். So Lenin immediately withdrew from World War and concentrated on the formation of new government. அப்போ உடனடியா உலக போர்ல இருந்து பின்வாங்கிட்டு லெனின் புது கவர்மெண்ட் பெட்டரான ஒரு அரசாங்கம் கொடுப்பதற்காக தன்னோட முயற்சியை செலுத்தினார், கான்சென்ட்ரேட் பண்ணார். அப்படின்னா அதுலதான் ரொம்ப முக்கியமான அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஓகே, வித்ட்ரா அப்படின்னா வாபஸ் வாங்குறது, இல்லாட்டி பின் வாங்குறது. ஓகே, estimate the work done by the League of Nations pointing out the reasons for its failure. அப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன ஒர்க் செய்தது, என்னென்ன வேலை செய்தது, அதனுடைய வீழ்ச்சி, அது ஏன் வீழ்ந்தது, அதோட காரணம் என்ன அப்படிங்கறத கொஸ்டின். The league was called in to settle a number of disputes between 1920 and 1925. 1920 லீக நிறைய பிரச்சனைகள்ல நிறைய இஷ்யூஸ்களை செட்டில் பண்ணி கொடுங்க, சரிப்படுத்தி கொடுங்க, நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு நிறைய அப்ரோச்சஸ் வந்தது. ஓகே, நிறைய வேண்டுதல்கள் வந்தது லீக் கிட்ட. The league was successful in 3 issues. 3 முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுல லீக் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது, வெற்றிகரமா அந்த பிரச்சனைகளை முடித்தது. 1920 a dispute arose between Sweden and Finland. அப்ப 1920 ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு ஸ்வீடனுக்கும் பின்லாண்டுக்கும் உருவானது. ஓவர் த சாவர்னிட்டி ஆஃப் தி ஆலண்ட் ஐலண்ட்ஸ். ஆலண்ட் ஐலண்ட யார் ஆட்சி செய்வது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து, ஒரு சண்டை வந்தது. த லீக் ரூல்ட் தட் த ஐலண்ட் ஷுட் கோ டு பின்லாண்ட். அப்ப இந்த லீக் தலையிட்டு அந்த தீவு வந்து ஆலண்ட் தீவு வந்து பின்லாண்டுக்கு போகணும்னு தீர்ப்பளிக்குது. ஓகே, ரூல்டு தட் அப்படின்னா தீர்ப்பளித்தது. இந்த ஃபாலோயிங் இயர், அதுக்கப்புறம் வந்த வருஷங்கள்ல the league was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia. அப்பர் சிலிசியாங்கிற இடத்துல இருக்கிற ஃப்ரண்டியர்னா எல்லை பிரச்சனை, எல்லை கோடு பிரச்சனை, அது வந்து போலண்டுக்கும் ஜெர்மனிக்குள்ளேயும் இருந்தது. ஓகே, ஃப்ரண்டியர்னா எல்லை பிரச்சனை. அப்ப அதுல தலையிட்டு லீக் வந்து அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்குது. which was successfully resolved by the league. resolved அப்படின்னா சால்வ் பண்ணிடுறாங்க, அந்த பிரச்சனையை தீர்த்தர்றாங்க. போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல இருந்த அப்பர் சிலிசியா எல்லை பகுதியில் இருந்த பிரச்சனையை தீர்த்தர்றாங்க. The third dispute was between Greece and Bulgaria in 1925. டிஸ்பியூட்னால மோதல், தகராறு, பிரச்சனை. அப்ப 3வது தகராறு என்ன, யார் கூட, கிரீஸுக்கு பல்கேரியா கூட 1925 இருந்தது. கிரீஸ் இன்வேடட் பல்கேரியா, பல்கேரியா மேல போர் தொடுத்தது. இன்வேடட் அப்படின்னாலே அவங்க நாட்டை கைப்பற்ற போறது, இல்லாட்டி ஆக்கிரமிக்கிறது, இது எல்லாம். அப்ப கிரீஸ் வந்து பல்கேரியா மேல போர் தொடுக்குது. அந்த லீக் ஆர்டர்ட சீஸ் ஃபயர், அந்த போரை உடனடியே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுது. சீஸ் ஃபயர்னா போர் நிறுத்தம். அப்ப லீக் தான் அதுக்கு உத்தரவிடுது, போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த சொல்லி. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன், விசாரணைக்கு அப்புறம்
இட் பிளேம்டு கிரீஸ் மேலதான் தப்பு அப்படின்னு குற்றஞ்சாட்டுது லீக். அண்ட் டிசைடட் தட் த கிரீஸ் ஷுட் பே த ரெப்பரேஷன்ஸ். அப்போ ஒரு போர் நடந்ததுன்னா எத்தனை இழப்புகள் இருக்கும், பில்டிங்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கும், மக்களோட வாழ்வாதாரம் போயிருக்கும், வயல்வெளி எல்லாம் எரிஞ்சிருக்கும், பொருள்கள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கும். அப்ப இத்தனை இழப்புகளையும் கிரீஸ் சரிப்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான இழப்பீடு கொடுக்கணும்னு இந்த லீக் ஆர்டர் பண்ணுது, உத்தரவு போடு. Thus, the league had been successful until signing of the Locarno Treaty in 1925. லொக்கார்னோ ட்ரீட்டி 1925 கையெழுத்தாகிற வரைக்கும் லீக் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா இயங்கியது. பை திஸ் ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டி மூலமா, லொக்கார்னோ ட்ரீட்டி மூலமா ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்லி மியூச்சுவலி கேரண்டீடு பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். அப்போ வெஸ்டர்ன் யூரோப்ல நம்ம எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருப்போம், யாரும் பகைமையை வளர்த்திக்க வேண்டாம், போர்ல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மியூச்சுவலினா அவங்களுக்குள்ளாக கேரண்டீடு பீஸ், உத்தரவாதமா அமைதியை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர். அப்ப லீக் வீழ்ந்தது, லீக் தோற்றதுக்கு காரணங்கள் என்னென்ன? The league appeared to be an organization of those who were victorious in the First World War. அப்போ முதலாம் உலக போர்ல ஜெயித்த நாடுகள் அதுதான் இந்த ஆர்கனைசேஷனை ஆதிக்கம் செலுத்துற மாதிரி தெரிந்தது. ஓகே, அப்ப யார் யாரெல்லாம் முதலாம் உலக போர்ல ஜெயிச்சாங்களோ அந்த நாடுகளுக்கு கட்டுப்பட்டு லீக் நடந்த மாதிரி தெரிந்தது. Since it lacked the military power of its own, it could not enforce its decisions. லீக் ஆஃப் நேஷன்ஸுக்கு மிலிட்டரி பவர் இல்ல, ராணுவ பலம் இல்ல, அதனால அது நினைத்தத, அதோட முடிவுகளை அதனால செயல்படுத்த முடியல. The founders of this peace organization, இந்த லீக தொடங்கியவர்கள், underestimated the potential of nationalism. அப்ப தேசியவாதத்தோட பவர், தேசியவாதத்தோட ஒரு முக்கியத்துவத்தை இந்த லீக் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருச்சு, அப்படின்னா குறைத்து மதிப்பிட்டது. The principle of collective security could not be applied in actual practice. அப்ப அவங்கவுங்க நாட்டை பாதுகாக்கிறதுல அவங்கவுங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். எல்லா நாட்டோட பாதுகாப்பையும் கலெக்டிவா, கூட்டு சேவையா, கூட்டு பாதுகாப்பா இருக்கிறது நடைமுறையில செயல்படுத்த முடியல. இன் பிராக்டிஸ் அப்படின்னா செயல்படுத்துறதுக்கு, நாட் பி அப்ளைடு அப்படின்னா நடைமுறையில செயல்படுத்த முடியல. இட்லி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி, headed by dictators, refused to be bound by the orders of the league due to its limitations. லீகுக்குன்னு சில வரம்புகள் இருந்தது, வரையறைகள் இருந்தது, கண்டிஷன்ஸ் இருந்தது, குறைபாடுகளும் இருந்தது. ஓகே, அதனால இட்டலி, ஜப்பான், ஜெர்மனிய ஆட்சி செய்த டிக்டேட்டர்னால அடக்குமுறையாளர்கள் தான் அவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அடங்கி போக மாட்டாங்க. ஹிட்லர், முசோலினி எல்லாம் டிக்டேட்டர்ஸ், ஓகே, அடக்குமுறையாளர்கள். அப்ப அவங்க இந்த லீகுக்கு கட்டுப்படல, ரெஃப்யூஸ் டு பவுண்ட் அப்படின்னா லீகுக்கு கீழே அடிபணிஞ்சு அவங்க வரல. ஓகே, லீகோட உத்தரவுகளையும் அவங்க ஏத்துக்கல, ஏன்னா லீகுக்குன்னு சில வரம்புகள் இருந்தது. These are the main reasons for the failure of the league. அப்ப இதெல்லாம் தான் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியோட லாங் ஆன்சர்ஸ், எல்லா லெசன் லாங் ஆன்சர்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோம். இனி ஜியாகிரபியோடதும் எக்கனாமிக்ஸோட லாங் ஆன்சர்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு அப்புறமே புக் இன்சைடும், அதுக்கப்புறம் அந்த 1 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க, ஸ்கோர் ஹை மார்க்ஸ், பெஸ்ட் விஷஸ்.